வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது, நமக்கு இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி வந்து சிலபஸ் மாற்றிருக்காங்க இல்லைங்களாப்பா. அந்த சிலபஸில் நியூ சிலபஸ் அடிப்படையில் நமக்கு 85% வந்து நம்ம இலக்கணத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வலுவுச் சொற்களை நீக்குதல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கவர்மெண்ட் வெப்சைட்டில் கவர்மெண்ட் கொடுத்த வலுவுச் சொற்கள் திருத்தம் தான்ப்பா. நம்ம புக் சோர்ஸ் போக நம்ம இந்த வலுவுச் சொற்கள், இந்த பிறமொழி அறிதல், இந்த இதுக்கு எல்லாமே நம்ம புக் சோர்ஸ் போக கொஞ்சம் கவர்மெண்ட் மெட்டீரியலில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் தெளிவான புரிதல் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பரில் வந்து நம்ம கொஸ்டினை பார்த்தோம்னா எந்தவித பதட்டமும் இல்லாமல் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு எளிமையாக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ரெண்டு பேஜ் தான்ப்பா இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இதை மனப்பாடம்லாம் பண்ண வேணாம். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன இருக்குது, எதுக்கு எது வரும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை ஒன் டைம் ரீட் பண்ணுறோம் பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக புரியும். இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்ப்பா, அதனால் நீங்கள் இதை அப்படியே பிரிண்ட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வலுவுச் சொற்களும் அதனோட திருத்தமும் கொடுத்துருக்காங்க. சிகப்பு அப்படிங்கிறது ராங்ப்பா, சிவப்பு தான் கரெக்டாக. அதே மாதிரி அகன்ற, அவை, அறிவாள்மனை, அருவாமனைங்கிறது ராங்கு, அறிவாள்மனை தான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. அருகாமையில்னு சொல்லக்கூடாதான், அருகில் அப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அருகாமையில் அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கவனை ஏன் அருகாமையில்னு பெருசாக சொல்லணும், அருகில்னு சின்னதாக சொல்லிக்கலாமே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பக்கத்தில் தானே இருக்கான். அருகில்னு சின்ன, அதாவது அருகாமையில்னு 6 வேர்ட்ஸ் இருக்குல்லப்பா, அருகில்னா 4 வார்த்தை தானே இருக்குது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அருவறுப்பு அப்படின்னா சின்ன ரூ தான் வருது. அங்கிட்டு அப்படிங்கிறதுக்கு அங்கு அப்படின்னு அர்த்தம். அமர்க்களம்னா அமர்க்களம், அந்த இக்கு வருது பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அத்தினா அத்தனை அப்படிங்கிறது தான் கரெக்டு. அத்தனை. இந்த சைடு வலுவுச் சொற்கள், இந்த சைடு திருத்தம். நீங்கள் ரெண்டுமே படிக்காதீங்க, திருத்தம் மட்டும் படிங்க போதும். ஏன்னா இந்த ரெண்டு பக்கம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், எது படித்தோம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். திருத்தம் மட்டும் படிச்சிங்கன்னா அந்த வேர்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எதை நம்ம திருத்தி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிதல் வந்துடும். சரிங்களா? அவிழ்த்து அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆயிற்று அப்படிங்கிறது தான் கரெக்டு. இருமல், இங்கு, இறைச்சி, இவை அல்ல அப்படிங்கிறது தான் கரெக்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இவை அல்ல. நெக்ஸ்ட் இவையெல்லாம் அல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈர்கொல்லி, உடைமை, உரித்து, ஊருணி அப்படிங்கிறது தான் கரெக்டாமா. நெக்ஸ்ட் பாருங்க, ஒற்றடம், 9, கரம், கயிறு, அரைஞான் கயிறு அப்படிங்கிறது தான் கரெக்டு. புன்சை, பாகற்காய், தவளை, குரங்கு அப்படிங்கிறது ராங்கு, குரங்கு அப்படின்னா சரி. முயன்றாருங்கிறது தான் சரி. பெயரன் அப்படிங்கிறதான்ப்பா சரி. அதே மாதிரி வியர்வை அப்படிங்கிறதான் கரெக்டு. நீங்கள் அந்த வலுவுச் சொற்கள் பக்கம் போகாதீங்க. நீங்கள் எல்லாமே நீங்கள் கரெக்டு எதுவோ அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து வலுவுச் சொற்கள் என்ன வரும்னு தெரியும். அதனால் நீங்கள் இதை அட்டன் பண்ணிடுங்க. வலுவுச் சொற்கள் பார்த்து இதுவும் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். சரிங்களா? இடப்புறம் அப்படிங்கிறது தான் சரி. உயிர், 80, ஒருத்தி அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு கால், அதாவது இக்கு வரக்கூடாது நடுவில், ஒரு கால் தான் சரி. கத்தரிக்காய் அப்படிங்கிறது தான் சரி. கத்தரி, அதை அந்த காயை வந்து கத்தரிச்சு நம்ம கொண்டு வராங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கத்தரிக்காய். கம்பளி, கரம், காக்கை, கிரகணம், குடிக்கூலி, கோவை, சமையல், சில அப்படிங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்க, அப்பளம், அடைமலை, ஆற்றிற்கு, ஆண் பிள்ளை, இடப்பக்கம், இடக்கை, அந்த இடதுன்னு வரதுக்கெல்லாம் இடங்கிற வர்றது தான் கரெக்டு. அதை நீங்கள் ஞாபகமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இளநீர், எடை போடு, இற்றுப்போதல், உயிர், உன்றன், உலர்ந்து, எண்ணெய், ஒருகால், ஒட்டடை அப்படிங்கிறது தான் கரெக்டு. கடப்பாறை, இழிக்கின்றான் அப்படின்னா அந்த அழுகிறான் அவங்கள சொல்லுவாங்க. காற்று, ஆற்றங்கரை, வாய்க்கால், தகப்பனார், வாய்க்கால் தான்ப்பா கரெக்டு. ஃபஸ்ட்டு வாய் தான் வருது, நம்ம பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு வாய் தான் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்ணத்து பூச்சி, பெயர்த்தி, இத்தனை, எடை போடு, இலவு. நெக்ஸ்ட் பாருங்க, இது ஒரு 2 பேஜ் தான்ப்பா இருக்கும், பார்த்துக்கோங்க. கல்யாணம் அப்படிங்கிறதான் கரெக்டா. கல்யாணம் நம்ம சொல்லுவோம், ஆனால் இதில் கல்யாணம் அப்படிங்கிறதான் கரெக்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைக்கால், கவளி, கட்டடம் தான்ப்பா சரி. கறிவேப்பிள்ளை, கனவு, கோடாரி, சந்தனம், சாயுங்காலம், அதாவது பொழுது சாயுது இல்லைங்களா, அதனால சாயுங்காலம். செலவு, சீகைக்காய், தடுமாற்றம், தலையணை, தாழ்வாரம், தேகம், துடைப்பம், நாற்றம், நேற்று, 12, பின்னாக்கு அப்படிங்கிறதான் சரி. பெண் பிள்ளை, மாவிலை,
வில்லுங்கு, வினைக்கெட்டு, மெனக்கிட்டு, அதாவது மெனக்கிட்டு இந்த வேலையை நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வினைக்கெட்டு அப்படின்னு தான் அர்த்தமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், முன்றானை அப்படிங்கிறதான் சரியாம்ப்பா. நிரம்ப, வலப்பக்கம், அந்த இட வரதுக்கெல்லாமே இட வலை தான் வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி முந்தானன்னு சொல்லுவீங்க, அது ராங்ப்பா. முன்றானை அப்படிங்கிறதான் சரி. வெயில், வெற்றுப்பேச்சு, வெட்டி பேச்சு கிடையாது, வெற்றுப்பேச்சு. சுவரில் தான் சரி, சுவரில் சின்னறி வருது பார்த்துக்கோங்க. தமையன், தாழ்பால், திருவிழா, தொடங்கு, நன்சை, நினைவு, நோன்பு, பெண், மாற்றினான், மாட்சி, விழித்தான், மோந்து. மோந்து அப்படிங்கிறதான் சரியாம்ப்பா. மோந்துங்கிறது நம்ம யதார்த்தமாக பேசுகிறோம், ஆனால் அதுதான் சரின்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. 300, வயிறு, வெண்கலம், வேண்டும், வைக்கோல். இந்த வயிறு அப்படிங்கிறதான் சரி. சில நம்ம பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சரியாக இருக்குது, சில பேச்சுவார்த்தைகள் எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டு இருக்குப்பா. இது வந்து உங்களுக்கு வெறும் 2 பேஜ் தான். டெய்லி நீங்கள் ஒரு 10 வார்த்தை நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா ராங் சைடு வந்து நீங்கள் படிக்காதீங்க, உங்களுக்கு உழப்பிடும். இந்த கரெக்டாக இருக்கிற பக்கம் மட்டும் என்ன வார்த்தை கரெக்டு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம கொஸ்டின் பேப்பரில் மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்க வார்த்தை வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, அப்படி படிச்சிருக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். இது கவர்மெண்ட் சோர்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்ததுப்பா, கவர்மெண்ட் வந்து கொடுத்தது. அதனால் இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின் வந்தாலும் வந்துடலாம். ஏன்னா இப்போ நமக்கு இலக்கணத்துக்கு வெயிட்டேஜ் ஏற்றிருக்கிறதுனால இதை தனியாக கேட்க மாட்டாங்க, ஒரு சென்டென்ஸாக சேர்த்து கேட்டுருவாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, அது வைக்கற் போர் அப்படின்னு, அதாவது இந்த வயலில் வைக்கற் போர் இருந்தது அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ வைக்கற் போருங்கிறது தப்பு, வைக்கோல் போர் அப்படிங்கிறதான் கரெக்டு. அந்த மாதிரி நடுவில் அந்த வார்த்தையை திருத்துற மாதிரி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இன்னும் நம்ம அடுத்தடுத்து நமக்கு வர்ற டெஸ்ட்டில் இந்த மாதிரி பிழை திருத்தம் உங்களுக்கு சென்டென்ஸாக வச்சு உங்களுக்கு கொஸ்டின் வந்து நம்ம செட் பண்ணிடுவோம்ப்பா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், அதை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும், எப்படி நம்ம இந்த கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அடுத்தடுத்து வர்ற டெஸ்ட்டில் வந்து நம்ம இந்த பிழை திருத்தம் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன இப்படி இருக்குது, எப்படி அட்டன் பண்ண போகிறோம், என்ன செய்யணும்னு யோசிக்காதீங்க. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கவங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரும்னு தெரியும், பிகினர்ஸுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து நம்ம இந்த இதை வந்து கொஸ்டினில் இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா இப்படி தான் வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. அந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிழை திருத்தம் மட்டும் படிச்சுக்கோங்க, பிழையான சொற்கள் படிக்க வேண்டாம். படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வர ஒரு கொஸ்டினையும் அட்டன் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். அடுத்து இன்னொரு கவர்மெண்ட் சோர்ஸில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் எழுத டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.